எதுக்கு அக்கா போட்டோ? அக்கா முன்னால யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா? சரி, இதை எடுத்துட்டா வேற யார் போட்டோ மாட்டுறது? ஒரே வெக்கமா வருது. அனி, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க கல்யாணத்தை ஊரை கூட்டி பெரிய அளவுல நடத்துறதா அப்பா சொல்லிருக்க மாட்டாரு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி அண்ணி. நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை விட்டு, தடுமாறுமோ இடை பேசுமோ? என்னாச்சு? இடிக்கு பயந்துட்டியா? இடிக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல. அத்தை சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அம்மா என்ன சொன்னாங்க? கல்யாணம் ஆகுற வரைக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மியா இருக்கணும், வெற்றி வெற்றியா இருக்கணும்னு சொன்னாங்க. இத பாரு, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. நீ அதெல்லாம் யோசிக்காத. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஏய் லக்ஷ்மி, சொன்னா கேளு. ஏய், என்ன தொடக்கூடாதே சொல்லிட்டேன். இதை தாண்டியும் வரக்கூடாது. ஓகே ப்ளீஸ். ஒரே ஒரு கிஸ் மட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். தூங்குங்க. இருங்க, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, முடிச்சிட்டு நான் வரேன். என்னங்க நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு இனியாவுக்கும் பால் கொடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. அட போங்கன்னு சொல்றல, யாராவது பார்க்க போறாங்க. ஏய், என்ன உன்னை பால் காய்ச்சி கொண்டு வர சொன்னா அங்க குழந்தை வேற உட்கார்ந்துருக்கு. என்ன பால் காய்ச்சனே இல்லையா? இல்ல, நீ பால் பொங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஸ்லோவா வச்சா இன்னைக்குள்ள பொங்கிரும். ஃபுல்லா வைக்க வேண்டியதானே? ஐயோ கடவுளே,
சரி, இதை நான் பாத்துக்கிறேன். நீ ஸ்டோர் ரூம்ல போய் பாதாம் பருப்பு எடுத்துட்டு வா போ. இது எப்ப பொங்குமோ? ம் ம் அக்காவுக்கு பால் வேணும்னா அவங்களே கச்சுக்க சொல்லு. அது கூடவா அவங்களால முடியாது? எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு அவங்களே பத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வந்து என்னையும் பாரு. நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன். நான் உன் புருஷன். நீ என் பேச்சதான் கேட்கணும். கழுத கழுத யார் இருக்காங்கன்னு கூடவா தெரியாது உனக்கு? என்னடா நீ? என்ன எனக்கு என்ன ஆச்சு? போடா. சிரிக்காத. நல்லாவே என் தம்பியை மாத்திட்ட. பரவாயில்ல, நீ புத்திசாலின்னு நிரூபிச்சிட்ட. ஆனா என்னையும் நீ யோசிக்க வச்சுட்ட. இத்தனை நாளா என் தம்பி மேல நான் வச்சிருந்த பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீ உன் பக்கம் திருப்பிட்ட. ஆரம்பத்துல உனக்குதான் வாய் பேச முடியாதேன்னு நம்பி ரொம்ப ஏமாந்துட்ட. அப்புறம் உன்னால பேச முடியும்னு தெரிஞ்சப்ப கூட நீ குழந்தை, உன்னால என்ன என்ன செய்ய முடியும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் உன்னை என் தம்பி கிட்டேந்து நான் பிரிக்கணும்னு நினைச்சாலே போதும். அப்படி பிரிச்சிரு. அண்ணி, உங்களால நிச்சயமா முடியாது. ஏன்னா அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது அண்ணி. நான் பிரிச்சு காட்டுறேன்டி. ஷோ, நல்லா பெரிங்க. முதல்ல இந்த பாலை குடுக்குறீங்களா? அவசரப்படாத. இப்ப நீ இந்த பாலை எடுத்துட்டு போனாலும் உன் புருஷன் குடிக்க மாட்டான். ஆமாமா, பால் ஆற எப்படியும் 5 நிமிஷம் ஆகும்ல. இன்னைக்கு நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நான் பாக்குறேன். அந்த சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. எப்படி எப்படி எப்படி? என் புத்தியை யூஸ் பண்ணி. அப்படியா? உங்க புத்தியை நல்லா யூஸ் பண்ணுங்க. பிரமாதமா பிளான் போடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்தாங்க நீ பாதாம். உங்களுக்கு தானே கேட்டீங்க. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. நிறைய பிளான்லாம் போடணும். ஸோ யூஸ் ஆகும். சமையல் கட்டுல இருக்கிறதா நினைச்சு உன்கிட்ட சொல்ல வேண்டியத அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க என்ன தப்பா நினைக்காம இருக்க நீதான் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். உங்க அக்கா உங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அக்கா முக்கியமா? சொல்லுங்க, உங்களுக்கு அக்கா முக்கியமா இல்ல நான் முக்கியமா?
மாட்டேங்கிறாரு. அப்ப உங்களுக்கு நான் வேண்டாம் அப்படிதானே? அக்கா முக்கியம், அதே மாதிரி என் பொண்டாட்டி நீயும் முக்கியம். இந்த பால் ஆறதுக்குள்ள முதல்ல குடிங்க. திரு, டேய் திரு, கதவு திறடா. நீங்க பாலை குடிங்க. கதவு திறடா. ஐயோ, கதவு திறங்க. திரு, திரு, டேய். டேய். குடிக்கல இந்த பாலை நீ? அண்ணி, எதுக்கு இப்படி தட்டி விட்டீங்க? எதுக்கா? முதல்ல என் கூட வாங்க. கோடீஸ்வரி, என்ன என்னாச்சு? இங்க பாருங்க. பள்ளி. இது மட்டும் நான் பார்க்கலனா இந்நேரம் என் தம்பி உயிரே போயிருக்கும். ஐயோ, நல்ல வேளை நான் கும்பிடுற பைரவன் தான் இதை என் கண்ணுல காட்டினான். கடவுளே, என்ன இந்து இவ்வளவு அசால்ட்டா இருக்க நீ? என் தம்பி உயிரை உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இத்தனை வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்தவன் இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? நான் காட்டும் போது பள்ளி விழல, அதுக்கப்புறம் தான் டேய் திரு, டேய் நில்லுடா. டேய், உன் புருஷன் என்ன சொன்னான்னு புரியலையா? நான் சொல்றேன். இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்க, இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். பழையபடி அக்காவே எல்லா வேலையும் செய்யட்டும், எனக்கு சாப்பாடு போடுறது உட்பட. புரியுதா? ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் நான் கிரிமினலா யோசிச்சதுக்கே உன் நிலைமை பாத்தியா? என்ன ஒண்ணு, உன்னால பாவம் ஒரு பள்ளியை கொள்ள வேண்டியதா போயிடுச்சு. என்ன பண்றது, அண்ணியா போயிட்ட. திட்டவும் முடியல, அடிக்கவும் முடியல இல்ல? அடியே, நான் காட்டாத்து வெள்ளம் மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டேன். வந்தா ஒரே அடி, அது மரண அடியாதான் இருக்கும். இப்போ இந்த கோடீஸ்வரிய பத்தி உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இந்த தடவை மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் நான் தான் ஜெயிப்பேன். இப்போ நீங்க என்கிட்ட தோத்து தான் போயிருக்கீங்க. என்ன பாக்குறீங்க, புரியலையா? நீங்க இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு மகாராணியா இருந்தீங்க. இப்போ இந்த நிமிஷம், இந்த நொடியில இருந்து நீங்களே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக ஆசைப்பட்டுட்டீங்க. இனிமே இந்த மகாராணியோட ஆட்டத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. கரெக்டா? லக்ஷ்மி, நீ ரொம்ப அழகா இருக்க. நீ வெக்கப்பட்ட இன்னும் அழகா இருக்க.
உன் சிரிப்பு கூட ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல கிளம்புங்க. நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னால ஒரே ஒரு கிஸ். கிஸ்ஸா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னா, எனக்கு கார்த்திகை தீபம்ல. ஓ, சரியா போச்சு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு கிஸ் கொடுக்க கூடாதுன்னு யார் சொன்னா? கார்த்திகை மாசத்துல ஏகப்பட்ட கல்யாணம் நடக்கும். அப்ப கல்யாணம் பண்ணிட்டவங்க கிஸ் கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏய், அஷ்ஷோ. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க ஐயா. அம்மா வாங்க ஐயா. என்னங்க ஐயா வணக்கம். வாங்க ஐயா. ஏய், போய் வெற்றி லட்சுமி கூட்டிட்டு வர. கூப்பிட்டு வந்துறப்பா. ஐயா நீங்க உட்காரு. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்க? ஒரு கெட்ட கனவு கண்டேன். ஓஹோ, என்ன கனவு? அது வந்து காலையில 5 மணிக்கு கண்டேன். ஏய், அதிகாலையில கண்ட கனவு பலிக்கும் சொல்லுவாங்க. என்ன கனவுங்க அது? அது என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரியும் ஆயுள் தண்டனை கிடைக்கிற மாதிரியும் கனவு கண்டேன். என்ன சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. என்னங்க நீங்க? எல்லாமே உன்னாலதான். என்னால எப்படி? நீ நைட்டே ஒரு கிஸ் கொடுத்திருந்தா இந்த மாதிரி கனவுலாம் வந்திருக்காது. அதனாலதான் இன்னைக்கு கிஸ் கொடுத்தா. நீங்க எங்க வரீங்கன்னு தெரியும். சுத்தி சுத்தி மறுபடியும் கிஸ்ஸா? நல்ல நாள் அதுமா. போங்க சும்மா. ஏய் ஏய் லக்ஷ்மி, இது பாருங்க. அண்ணே, என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண? நீங்க பண்ண தப்புக்கு கன்ஃபார்ம் ஆயுள் தண்டனை தான். என்ன சொல்ற சக்தி? அப்பா அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க, 2 பேரும் வாங்க. டேய், என்னங்க எனக்கு நல்லதுமா நல்ல கனவு கண்டீங்க. வாங்க வாங்க சீக்கிரம். என்னடா சொல்றா? சக்தி, என்ன சக்தி? என்னடா? வாங்க பாருங்க. சாமியாரா? ஆயுள் தண்டனை அது இதுன்னு சொன்ன சாமியார் இருக்காரு. ஆமாண்ணே, அண்ணிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதுவும் ஒரு விதத்துல ஆயுள் தண்டனை தான். அதான் அப்படி சொன்னேன். உன்னை போட்டேனா? வாங்க வாங்க வாங்க. டேய், இருங்க, வாங்க. ஐயா வணக்கம். ஐயா, நான் தான் நாட்டாமையோட மூத்த மருமக தேன்மொழி. லக்ஷ்மி வெற்றியோட கல்யாண தேதியை குறிக்க நீங்க தான் வரப்போறதா மாமா சொல்லிட்டு இருந்தாரு. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். அதை செய்வீங்களா? என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். உனக்கு என்னம்மா வேணும்? அது வேற ஒண்ணும் இல்ல.
லக்ஷ்மி வெற்றி 2 பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. மாமா கிட்ட சொல்ல பயந்துகிட்டு வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்.